இந்த மனிதர்களை நாம் எதற்காக படைத்திருக்கிறோம் என்றால் அதுல ஒரு டீடைல்டா சொல்ற அல்லாஹ் மனிதர்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறோம். இதுல மரணம்ங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் முதல்ல போடுறான், வாழ்க்கைங்கிற வார்த்தையை ரெண்டாவது போடுறான். அல்லதி கலக்கல் மௌத்த, நம்ம மௌத்த படைச்சோம், வல் ஹயாத்த அதுக்கு பிறகு வாழ்க்கையை படைச்சோம். இவ்வளவு நுணுக்கமான பேச்சின் விளங்குதா உங்களுக்கு? படைக்கும் போதே செத்து போயிருவீங்கிறது டிக்ளேர் பண்ணப்படுது. படைக்க போகும்போது என்ன முடிவை எடுத்துட்டு அல்லாஹ் படைக்கிறா? படைச்சிட்டேன்னா நீ பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இருப்ப காலகாலத்துக்கு, உனக்கு மௌத்தே கிடையாது அப்படி நீ நினைச்சிடக்கூடாது. படைக்கப்பட்டிருக்கிற, எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிற? என்னை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிற. அந்த படைக்கப்பட்ட நீ ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வாய், அதன் பிறகு மரணிப்பாய். அந்த மரணத்துக்கு முன்னாடி இருக்குல்ல, அதான் வாழ்க்கை. முதல்ல அல்லாஹ் மரணத்தை சொல்றா. நீ பிறந்துட்ட, வாழ்ந்துகிட்டே இருக்க மாட்ட, மரணிச்சிருவ. அந்த மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை உனக்கு எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கிற? படைக்காமலே மௌத்து தானே. ஒண்ணும் இல்லைன்னா அது மௌத்துக்கு சமம் தானே, ஒண்ணுமே இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உன்னை படைச்சிருக்கிறேன், படைச்சிட்டு திருப்பி மௌத்தாக்கிடுவேன். அந்த மரணத்திற்கு முன்னால் உள்ள அந்த வாழ்க்கையிலே நீ எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன அமலா, உங்களிலே அழகிய செயல் உடையவர் யார் என்பதை பார்ப்பதற்காக இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறேன். அதுக்காண்டிதான் படைச்சிருக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? என்னை வணங்குறதுக்காகத்தான் படைச்சேன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு, இந்த உலக வாழ்க்கையில அழகிய செயல் உடையவர் யாரு அப்படின்னு நான் பார்க்கணும். 24 மணி நேரம் தியானம் பண்ற மாதிரி கண்ணை பத்தி உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ்னு ஒரு மனிதன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்னா இன்னைக்கு அதுக்கு நம்மளால இயலாது. அதை நம்ம லேசான ப்ராசஸ் மாதிரி வானவர்களை சொல்லிட்டு போயிடுறோம். வானவர்களை, பெரிய பெரிய ஞானிகளாக இருக்கக்கூடியவர்களை, நபிமார்களாக இருக்கக்கூடிய தீர்க்க தரிசிகளை எல்லாம் நம்ம ரொம்ப லேசா பாக்குறோம். அது லேசான வேலை கிடையாது. ஆக்சுவலா காம நேரம் போனை எடுக்காம உங்களால உட்கார முடிகிறதா? எந்த எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்தாம ஃபுல் ஃபோக்கஸ்டா அல்லாஹ் மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அதைத்தான் அந்த வானவர்கள் பண்றாங்க. அத அப்படி அல்லாஹ் நம்மளை பண்ண சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க திருமண பந்தத்தோடு இருங்க, அண்ணன் தம்பி உறவுகளை பேணுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, இல்லறத்தின் மூலமாக தாம்பத்திய இன்பத்தை அனுபவித்து அதன் மூலமாக வாரிசுகளை பெற்றிடுங்க. இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிங்க. அனுபவித்துக் கொண்டே நீங்கள் சரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அடிப்படையை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மத்தியில சொல்றான். அதுக்கு தான் ஆதம் நபி அவர்களை முதல் மனிதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கிறார். எங்க படைக்கிறார்? அங்கேயா படைக்கிறா? நம்ம எல்லாரும் ஒரு தாயினுடைய கருவறையிலே சூழ் பிடிக்கப்பட்டு அதன் பிறகு 10 மாத காலம் அந்த தாயினுடைய கருவறையிலே இருந்து அதன் பிறகு நம்ம என்ன செஞ்சோம்? அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். பூமிக்கு வந்த உடனே எல்லாமே தெரிஞ்சிருமா? வந்த உடனே எல்லாம் தெரியாது. 10 மாசம் கழிச்சு தான் நம்ம நடப்போம், அதுவரையும் தவழுவோம், அதுவரையும் பால் குடிப்போம், அது வரைக்கும் சாப்பிடுகின்ற அந்த தன்மை இருக்காது. இப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஒரு நிலையவே தர்றா, ஒரு ஸ்டேபிள தர்றா அல்லாஹ். சரி, 5 வருஷத்துல எல்லாம் புரிஞ்சிருமா பிள்ளைக்கு? எல்லாம் புரிய பருவ வயதை அடைகின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு எல்லாமே புரியும். இப்படித்தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதராக இருக்கின்ற ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் நம்மை போல படைக்கவில்லை. இந்த பூமியில மண் எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குன் ஃபயகுன்ல படைச்சிட்டான். உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே அல்லாஹ் மண் எடுத்து ஒரு 40 ஆண்டு காலம் களிமண்ல பொம்மை செஞ்சு நம்ம பார்த்திருப்போம்ல, கிளேல சின்ன பிள்ளையா நம்ம படிக்கிற காலத்துல இன்னைக்கு இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு சிபிஎஸ் சிலபஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டதுனால இவனுடைய ப்ராஜெக்ட் லெவல்லாம் வேற மாதிரி போயிருச்சு. ஆனா நம்ம படிக்கிற காலத்துல நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அது என்ன ப்ராஜெக்ட்? களிமண்ல தான் நீங்க என்ன செய்யணும்? உரல் செய்யணும், களிமண்ல தான் நீங்க பொம்மை செய்யணும், களிமண்ல தான் நீங்க எந்த பொருளை செய்யறதா இருந்தாலும் என்ன செய்யணும்? செஞ்சு கொண்டு போய், அதான் ப்ராஜெக்ட். அப்படி இருந்துச்சுல. அது மாதிரி களிமண்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் நபி அவர்களை உருட்டி செஞ்சு அப்படி போட்டு வச்சிருக்கிறான். போட்டு வச்சிருக்கனா 2 ஓட்டை, கண்ணுல 2 ஓட்டை, காதுல 2 ஓட்டை, மூக்குல ஓட்டை, வாயில கேப்பு, இப்படி இப்படி கிடக்குது. ஒரு 40 ஆண்டு காலம் அது களிமண்ணாகவே பொம்மை போலவே ஆதம் நபி அவர்கள் போட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பதான் இப்லீஸ் என்ன செய்யறான்னா, அந்த போட்டு வைத்திருந்த நேரத்திலே பார்த்துட்டு ரொம்ப எள்ளி நகையாடியதாகலாம் நபி பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவனுக்குள்ள அப்ப இருந்தே அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தே அவனுக்குள்ள பெருமை இருந்திருக்கிறது. அப்படி வருவானா? ஜிப்ரீலே வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, வானவர்கள் இருக்கிற சபையில தான் இப்லீஸும் இருக்கிறான். ஜின்னினத்தை சார்ந்த இப்லீஸை படைச்சி அல்லாஹ் பூமிக்கெல்லாம் அனுப்பல, அங்கதான் வச்சிருந்தான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தான் வைத்திருந்தான். அங்கேதான் ஆதம் நபியையும் அல்லாஹ் படைக்கிறான். 3 படைப்புமே அங்க இருந்து தான் உற்பத்தி ஆகுது. பூமியில வச்சுக்கிட்ட, பூமியில மண் எடுக்கப்பட்டுச்சு தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் ப்ரொடெக்ஷன் எங்க நடந்துச்சு? உற்பத்தி எங்கே நடந்தது? தயாரிப்பு எங்கே நடந்தது? பிறப்பு எங்கே நடந்தது? உருவாக்கம் எங்கே நடந்ததுன்னா அங்க நடக்கிறது.
அப்ப அப்படி பொம்மை மாதிரி போட்டு வச்சிருந்த உடனே இது சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக ஆரம்பத்துல இருந்து நான் வர்றேன். அப்படி பொம்மை மாதிரி போட்டு வைத்திருந்த நேரத்தில் அவன் வந்து பார்த்துட்டு இதைத்தான் அல்லாஹ் படைக்க போறானாக்கும், அப்ப இது நம்மளை விட ஒரு சிறந்த படைப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு இருந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 ஆண்டுகள் ஆதம் நபி அவர்களை பொம்மை போல போட்டு வைத்து விட்டு களிமண்ணாகவே போட்டு வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி குன் ஃபயகுன் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் ஊதிடுறான். ஊதின உடனே அவருக்கு உயிர் வருதா? உயிர் வந்ததற்கு பிறகு வானவர்களை சந்திக்க சொல்லி அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் ஆதம் நபி அவர்களுக்கு. ஆதமே, இந்த வானவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே நீங்கள் சென்று சலாம் சொல்லுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் அளிப்பார்கள், அந்த பதிலை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அதுதான் இந்த மனித குலத்துக்கான முகமன் அப்படின்னு அந்த மனித குலத்தினுடைய படைப்பின் துவக்கத்திலேயே அஸ்ஸலாமு அலைக்கும்னு நம்ம சொல்றோம்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை செய்து ரசூல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லா சமுதாயத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். ஆதம் நபி அவர்கள் தான் இதை முதல்ல கொண்டு வர்றாங்க. மனித குலம் இன்னொரு மனித குலத்தை வாழ்த்துவதற்கான அடிப்படை எங்கே இருக்கிறது என்றால் ஆதம் நபி அவர்களுக்கு வானவர்களின் வாயிலாக கற்றுத்தரப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்கிற அல்லாஹ் ஆதம் நபி அவர்களிடத்திலே சொல்லுகிறான். அந்த வானவர்கள், அந்த தூதர்கள் இருக்கிறாங்கல்ல, வானவர்களான தூதர்கள், அவங்க என்ன முகமனை சொல்லுகிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள், அதுதான் மனித குலத்துக்கான முகமன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை போட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருது.